சமீபத்தில் கவுன்சிலிங்கில் ஒரு பெண்மணி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க தன்னை பற்றியெல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு 45 வயசு ஆகுது. திருமணமாகி பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னொரு பிள்ளைக்கு இன்னும் ஆகலை, வேலை பார்க்குறாரு. இந்த மாதிரி சூழ்நிலை. கணவர் இருக்காரு, அவரும் வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்காரு. ஒரு நல்ல குடும்பம், நல்ல வசதி எல்லாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை. யாருமே என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி அப்புறம் சிலது சொல்கிறாங்க, நான் இவ்வளோ படித்தேன், நான் வேலைக்கு போகலை, நான் இந்த மாதிரி வீட்டை பார்த்துட்டேன், இது பண்ணேன், யாருமே என்னை புரிஞ்சுக்கல. ஸோ நடுவில் அந்த ஒரு வாக்கியம் வந்து கொண்டே இருந்தது, யாருமே என்னை புரிஞ்சுக்கல. அப்போ நான் அவங்கள கேட்டேன், சரி நீங்கள் யாரும் புரிஞ்சுக்கலன்னு சொல்றீங்க, குறிப்பா நீங்க யாரை சொல்றீங்க? உங்க கணவர் உங்களை புரிஞ்சுக்கலையான்னா அப்படியே யோசிக்கிறாங்க. இல்ல, நான் அவரை குறை சொல்ல முடியாது, அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, அவருக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி, வேலை பளு அதிகம், அதனால வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நான் எதுவும் அதிகமா அவரை தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் எல்லாமே பார்த்துப்பேன், அதையும் பெருமையா சொல்றாங்க. ஸோ யாரும் உங்களை புரிஞ்சுக்கலன்னா பிள்ளைங்க புரிஞ்சுக்கலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை, பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, அவங்கெல்லாம் நல்லா படித்தாங்க, நல்லபடியாக இருக்காங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் குறை இல்லை. இப்போ ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, நீங்களே மருமக உங்களை புரிஞ்சுக்கலையானா? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவங்க 2 பேரும் தனியாக இருக்காங்க, நாங்கள் தான் தனியாக வச்சுட்டோம், அவங்க குடும்பம் நல்லபடியாக இருக்குது, எப்போவாது நாங்களும் போவோம், அவங்களும் வருவாங்க, பக்கம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல பொண்ணு மருமகளாக அமைஞ்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்படியே ஒன்றுனா சொல்லும்போது யார் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை யாருமே என்னை புரிஞ்சுக்கல, எல்லாரும் என்னை ஒரு இதாக நினைக்கிறாங்க அப்படின்னாங்க. இதாக நினைக்கிறாங்கன்னா எதா நினைக்கிறாங்க? இது அவங்க மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிக்கிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி ஒரு சிறப்பான வேலையை செஞ்சுருக்காங்க. என்னென்னா, அந்த குடும்பத்தை நல்லபடி கொண்டு வந்து, கணவர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் ரொம்ப அதிகமான வேலை பளுவோடு இருக்கார். ஸோ அவருக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, வீட்டை பற்றிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கலான்னு அதை செஞ்சு பிள்ளைங்களை நல்லபடியாக படிக்க வச்சு பிள்ளைங்களும் நல்லபடியாக இருக்காங்க. இதெல்லாமே ஒரு பெரிய விஷயம்தான், இது ஒரு பெரிய சாதனை தான், நமக்கு அப்படி தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் சொன்னேன், நீங்கள் உங்களுடைய ரோல் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. கணவருக்கு ஒரு தொந்தரவு இல்லாமல் வீட்டை நம்ம பார்த்துப்போங்கிற ஒரு பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு, மனைவியோட ரோல். அதே மாதிரி பிள்ளைங்களையும் நல்லபடியாக கவனித்து படிக்க வச்சு எல்லாம் நல்ல வசதியாக நல்லபடியாக இருக்காங்க. இப்போ என்ன உங்களை யார் கவனிக்கல? அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த யாருமே என்னை கவனிக்கலைங்கிற தன்னிறக்கம், செல்ஃப் பிட்டிங்கிறது தேவையே இல்லை. உங்கள் ரோல் என்ன, அதை கரெக்டாக பண்ணிங்களா? உங்களுக்கு அப்படி யார்கிட்டையாவது குறை இருந்தால், யாரோ உங்களோட சரியாக பேசலைன்னு இருந்தால் அதை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு மனசில் குறைய வச்சுக்கிட்டு வருத்தப்படாமல் தெரியப்படுத்தினீங்கன்னா தான் அவங்களுக்கும் தெரியும், நிச்சயமாக அது சரியாகும். அதனால் வாழ்க்கையில் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் முதல்ல யோசிச்சு பாருங்கள்.